திண்டிவனம் பக்கத்துல கீழ்சீவடி, கீழ்சீவடின்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல ஐயா ஐயா பாலுன்னு வாங்க, ஐயா பாலுவாத்தியார்னு வாங்க. அவரோட பேர் பாலசுந்தரம். இன்றைக்கு சொல்ற ராமதாஸ் எங்க பெண்களை எல்லாம் எங்க இளைஞர்கள் கொண்டு போறான், பறையர் இளைஞர் கொண்டு போறான், தலித்துன்னு சொல்ற இந்த சேரிக்காரன் கொண்டு போறான்னு சொல்றாங்களே. நான் ராமதாஸை பார்த்து கேட்கிறேன், ஏன் ராமதாஸ் இந்த கீழ்சீவடி கிராமத்திற்கும் பாலுவாத்தியாருக்கு எங்க ஆள் வச்சிருந்தாங்க. இதுதான் உண்மை. பாலுவாத்தியார் ராமதாஸ் எங்க வாத்தியார் வைத்துக் கொண்டிருந்தார். அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பறையர் பாலசுந்தரம் வச்சிருந்தாண்டா. எப்படி உங்களுக்கு சர்டிபிகேட் வந்தது? போய் விசாரிச்சு பார், திண்டிவனத்தில் போய் விசாரிச்சு பார். இப்படி இவர் வைத்திருந்தார். இந்த காரணம் இங்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ, CN ராமமூர்த்திக்கும் வன்னியர் சங்கத்தை நடத்திய AK நடராஜருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது, தீரனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. அதனால இவர்கள் ராமதாஸை ஒதுக்கிட்டான். நீ பறையனுக்கு நீ பறைய வன்னியர் சங்கத்தில் உனக்கு இடம் இல்லைன்னு சொன்னான். எப்படியாவது இந்த சமூகத்தில் இருந்து இந்த சமூகத்துக்கு நாம தலைமையாத்து வரணும்னு அன்னைக்கு பறையருக்கு எதிராக ஆரம்பிச்சவர் தான் இந்த ராமதாஸ். இந்த கலவரங்களை அன்னைக்கு பறையனுக்கு எதிராக, சாதி சேரிக்காரனுக்கு எதிராக குடிசைகளை கொளுத்த ஆரம்பித்த ராமதாஸ் இன்றைக்கு வரைக்கும் இந்த வேலையை செஞ்சு இருக்கிறாரு.